சாக்கடையில போற பஸ் மறிச்சா நிற்கும் பேருந்து நிறுத்தத்துல, கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்தினா நிக்காது. யாருக்கு நிற்கும்? பஸ் ஓனருக்கு மட்டும்தான் நிற்கும். ஆனா இன்னைக்கு 10 கேள்விகள் கேட்டோம். 10 கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யார் என்று கேட்டோம். அனைவரும் திகைத்தார்கள். அப்பொழுது 4 பதில்களை சொன்னோம். ஒருவர் ஜெயலலிதா, ஒருவர் ஜானகி ராமச்சந்திரன், வீரன் வேலு நாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டி என்று 4 பதில்கள் கொடுத்தோம். யாருமே சரிவர பதில் கொடுக்கவில்லை. காரணம், முதலாக வந்த பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய மனைவிற்கு பிறகு அது யாருக்குமே தெரியவில்லை. காரணம், முதலமைச்சராக இருந்தால் வரலாறு படைக்க வேண்டும். கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், உங்களுக்கு தெரியும். காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், மதிய உணவு தந்தார், உங்களுக்கு தெரியும். சத்துணவு தந்த எம்ஜிஆரை தெரியும். அடுத்து பெயரை தெரியவில்லை. பெரியாருடைய பெயரை தெரிந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம். காரணம், பெரியாரை ஏசாமல் எவரும் கட்சியை ஆரம்பிக்க கூட முடியாது. காரணம், சுயமரியாதையும் பகுத்தறிவும் கற்றுத்தந்தவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் விதைத்த விதைதான் இன்றைக்கு தமிழ்நாடு தலைமுறையாது, யாருக்கும் தலைவணங்கா நாடு. அத்தகைய கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக வருகின்ற ஐயா அப்துல்லா அவர்கள் அதிக நேரம் பேச வேண்டும். அவருக்கு வழிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் கிடைக்கிறது சேக்தாவதன் கிடைக்கணும், அவர் கிடைக்கிறது அந்த அம்மாவுக்கு கிடைக்கணும், அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறது அந்த அக்காவுக்கு கிடைக்கணும். யாராவது ஒருத்தருக்கு ஜாதியினாலேயோ இல்ல மதத்தினாலேயோ இல்ல அவங்க கிட்ட காசு பணம் இல்லைங்கிற காரணத்தினாலேயோ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுதான் அவனுடைய நோக்கம். இந்திய கொண்டாந்து நம்ம மேல திணிக்கிறாங்க, நம்ம எதுக்குறோம். எதனால எதுக்குறோம்? ஏன் இந்தி வேணான்னு சொல்றோம்? எதனால வேணான்னு சொல்றோம்? பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவங்க நம்ம இருக்கிறோம், சரியா? பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவங்க, பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்தது தான் இந்தியாங்கிற ஒரு நாடு. ஒரு கூட்டு குடும்பத்தில் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கலாம், 4 அண்ணன் தம்பி இருக்கணும்னு வச்சுக்கலாம், 4 பேர் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும், அவங்களுக்கான உரிமையோட இருக்கணும். ஒரு அண்ணன் மட்டும் எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போக கூடாது. நான் வைக்கிறதான் சட்டம்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்றான்னா அவனோட மொழியை கொண்டாந்து நம்ம மேல திணிக்கிறான். இந்திங்கிற மொழிக்கு நம்ம பெரிய எதிரி கிடையாது. ஏன் இந்திய வேணான்னு நம்ம சொல்றோம்? எதனால நம்ம வேணான்னு சொல்றோம்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் மொழியை கத்துக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்மளால போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. இந்த பண்ண குணசேகரன் இருக்கிறாரு, டிஆர்ஓ வேலை பார்த்தவர். அவருக்கு ரொம்ப நல்லா ஆங்கிலம் தெரியும், எனக்கும் நல்லா ஆங்கிலம் தெரியும். அன்னைக்கு நாளைக்கே நானும் இவரும் போய் ஒரு அமெரிக்காலயோ லண்டன்லயோ போய் ஒரு வெள்ளக்காரன் கிட்ட ஆங்கிலத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமான்னா சத்தியமா எங்களால முடியாது. ஆனா எங்க 2 பேருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். ஏன்னா வெள்ளக்காரனுக்கு அது தாய்மொழி. என்னதான் நாங்க போராடி கத்துக்கிட்டாலும் கூட அவன் அளவுக்கு எங்களால முடியவே முடியாது, ஓரளவுக்கு தான் முடியும். இது எல்லாருக்கும் பொருந்தும். அதே மாதிரி நாளைக்கு இந்திங்கிற மொழியை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எல்லா வேலை வாய்ப்பு இந்தியாவில் வருது, 1000 அவங்களே எடுத்துட்டு போறாங்க. நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம மனசுல என்ன நினைப்போம்? அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு வருமானம், ஒருத்த மட்டும் எடுத்துட்டு போனா மற்றவன் எதுக்குடா அந்த வீட்டில் இருக்குன்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? அப்போ அதே மாதிரி எல்லா வேலையும் அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அந்த மொழியை கொண்டு வந்து திணிச்சு எதுக்குடா நான் அவங்க கூட இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா, வராதா? அப்ப இந்த நாடு ஒத்துமையா இருக்கணும்னு தான் நம்ம இந்தி வேணாங்கிறோம். ஆனா நம்ம இந்தி வேணாங்கிறதுனால நம்மளை பார்த்து அவன் என்ன சொல்றான்? பிரிவினவாதின்னு சொல்றான். சரிதா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிடங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிதான் இந்த நாட்டை வளர்த்துருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வச்சிருக்கோம், எல்லாருக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க வளர்ந்துருக்காங்க. அப்படி வளர்ந்ததுனால என்ன இருக்கு? தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட முதல் மாநிலமா வளர்ந்துருக்கு. சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பெருசாலாம் போட்டு நான் உங்களை குழப்பல. போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோமா பிள்ளைங்களுக்கு? எப்ப கொடுக்குறோம்? எப்போ கொடுக்குறோம்? பிறந்த உடனே. எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறோம்? 5 வருஷம். ஒரு அக்கா கையை காட்டுது 5 வருஷம். 5 வருஷம் கொடுக்குறோம். 1972 இந்தியாவில் முதல்ல போலியோ டிராப்ஸ் வந்த உடனே, போலியோ சொட்டு மருந்து வந்த உடனே முதல்ல எங்க கொடுத்தது? கொடுக்கையில எல்லாருக்கும் விலை இல்லாம கொடுத்தாரு. என்ன காரணம்னா நான் சொன்னேன் இல்லையா, திராவிடம்னா என்ன? ஒருத்தர் கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும். காசு பணம் இல்லைங்கிறதுக்காக ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பிள்ளை கிடைக்காம போயிடக்கூடாது. வசதி இருக்க வீட்டு பிள்ளை மட்டும் அந்த மருந்தை காசு கொடுத்து வாங்கி போட்டுச்சுன்னா இல்லாத வீட்டு பிள்ளை என்ன ஆகும்? அதுக்கு கைகால என்ன போயிடும்? சரியா இல்லாம போயிடும், இளம்பிள்ளவாதம் வந்துடும். ஒரே காரணத்தினால அன்றைக்கு தலைவர் கலைஞர் என்ன பண்றாரு? இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் விலை இல்லாம சும்மா போட்டு அப்படின்னு போட்டு விடுறாரு. 1975 நான் பிறந்தேன், சரியா? பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் 1980 வரைக்கும் எனக்கு என்ன பண்றாங்க? அந்த சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. இப்ப அன்னைக்கு சொட்டு மருந்து 5 ரூபா, அன்னைக்கு கூட 50 இருக்குமா? 50. அதனால கூட்ட அரிசி 1 கிலோ என்ன விலைன்னு கேளுங்க. அந்த சொல்லிட்டாங்க அரசியலை விட்டு போயிடுறேன். அந்த
எடப்பாடி அரசியல் ஒன்றும் அந்த அளவுக்கு விலைவாசியும் தெரியாது, கடையில் போய் அந்த ஜாமான் வாங்கியிருப்பானா அதுவும் தெரியாது, என்ன எதுவும் தெரியாது. போற போக்குல நம்ம முதலமைச்சர் வரியெல்லாம் நிறைய போட்டாராம், அதனால விலைவாசி ஏறி போச்சான், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களாம்.